வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம்முடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் கவலைப்படுவது. கவலைப்படாமல் வாழ முடியுமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வசனங்களிலே ஆண்டவர் இதை குறித்து பேசியிருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகின்றார். கவலைப்படாமல் எப்படி வாழ்வது? ஒரு கவலை முடிந்தவுடன் இன்னொரு கவலை முளைத்து விடுகின்றது. அனுதினமும் ஏதோ ஒரு கவலை நம்மை தாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. 27ஆம் வசனத்திலே எவன் கவலைப்படுவதனாலே ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லி, கவலைப்படுவதினாலே எந்த விதமான பயனும் இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 30ஆம் வசனத்திலே அற்ப விசுவாசிகளே என்று அழைக்கிறார். கவலைப்படுபவர்களுக்கு வேதம் சொல்லுகின்ற பெயர் அற்ப விசுவாசிகளே. ஏனென்று சொன்னால், கவலைப்படுவது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா விதங்களிலும் உதவி செய்வது ஆண்டவருடைய வார்த்தைகளே. கவலைகள் நம்மை தாக்குகின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? வேதம்தான் நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல், வழிகாட்டி. வேதம் என்ன சொல்லுகின்றது? 3 காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, இயேசுவிடம் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். இன்ஃபார்ம் எவ்ரிதிங் டு ஜீசஸ். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம், நம்முடைய கவலைகளை இறக்க வேண்டிய இடம் இயேசுவின் பாதம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இவைகளெல்லாம் நடைமுறையிலே செய்வதற்கு நான் பழக வேண்டும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்மிடத்திலே சொல்லிவிடுகிறேன். ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லிவிடுகின்ற பொழுது கவலைகள் ஓடிவிடும், சமாதானம் எனக்குள்ளதாய் வந்துவிடும். 2வது காரியம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18 நாம் பார்க்கின்றோம். ஸ்தோத்திரத்தோடே ஜெபியுங்கள். ப்ரே வித் தேங்க்ஸ் கிவிங். பழக வேண்டும். கடினமான காரியங்கள் தாக்குகின்ற பொழுது, கவலைகள் நம்மை முன்செல்ல விடாமல் இருக்குகின்ற பொழுது, ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்காக உமக்கு நன்றி. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எனக்கு ஒரு உதாரணம் காண்பிக்கப்படுகின்றது. தானியேலுக்கு நெருக்கடி, ஜெபித்தால் சிங்கக்கவி. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தானியேலை எப்படியாவது மாட்டிவிட வேண்டும் என்று சொல்லி. அந்த சமயத்திலே தானியேல் என்ன செய்தார்? கதவெல்லாம் திறந்து வைக்கிறாரு, ஜன்னலெல்லாம் திறந்து வைக்கிறாரு. வழக்கம் போல் செய்கின்றபடியே ஸ்தோத்திரத்தோடே ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதான் எனக்கு பாடம். ஆண்டவரே, கவலைகள் என்னை தாக்குகின்ற பொழுது உமக்கு நன்றி செலுத்துகிறேன். 3வது காரியம், அருமையான ஒரு வசனம் சங்கீதத்திலே உண்டு. 119ஆம் சங்கீதம் 92வது வசனம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன். இதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல வேளை என் துக்க நேரத்திலே, கவலைப்பட்ட நேரத்தில் வேதத்தை திறந்து வாசித்தேன், பிழைத்து கொண்டேன். அப்போ 3வதாக, கவலைப்படும் பொழுது வேதாகமத்திற்கு திரும்புங்கள். டர்ன் டு த ஸ்கிரிப்சர்ஸ். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகின்றது. எப்பொழுதெல்லாம் கவலை நம்மை நெருக்குகின்றதோ யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை திறந்து வாசியுங்கள். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். தேவையான வார்த்தைகளை கொடுத்து உங்களை மேலே கொண்டு வருவார். சங்கீதம் 19:8 பார்த்தீங்கன்னா, உமது வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை
உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கின்றது. மருத்துவர்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்க மருந்து கொடுக்கிறார்கள். ஆனால் என் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதோ ஆண்டவருடைய வார்த்தை. அன்பானவர்களே, கவலைப்படும் பொழுது உலகத்தை பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, வார்த்தைகளை வாசியுங்கள், வார்த்தைகளை பாருங்கள். டர்ன் டு ஸ்கிரிப்சர்ஸ். பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் ஒரு நெருக்கடியிலே இருந்தேன், போராட்டத்திலே இருந்தேன், ஊழியத்தை விட்டு விடுவோமோ என்ற சிந்தனையிலே இருந்தேன். கையிலே வேதாகமம் இருந்தது. 48ஆம் சங்கீதம் 14வது வசனத்தின் மூலமாய் அன்றைக்கு ஆண்டவர் என்னை தொட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அந்த வசனம் என்னை அன்றைக்கு ஓட வைத்தது. இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் பாரம் வருகின்றதோ, கவலை வருகின்றதோ, அழுத்தங்கள் வருகின்றதோ, அந்த வசனம் மனப்பாடமாய் தெரிந்தாலும் நான் அதை எடுத்து வாசிக்கிறேன். ஓட வைக்கிறார். அன்பானவர்களே, சாத்தான் நம் இதயத்தை பலவீனமாக்குவதற்கு பயன்படுத்துகின்ற ஆயுதம் கவலை. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு உண்டு. 3 காரியங்கள். எல்லாவற்றையும் இயேசுவிடம் சொல்லுங்கள், ஸ்தோத்திரத்தோடே ஜெபியுங்கள், வேதாகமத்துக்கு திரும்புங்கள். கர்த்தர் உங்கள் கவலைகளை எல்லாம் மறக்கும்படி செய்வார். சமாதானத்தை கொடுத்து உங்கள் இதயத்தை நிரப்புவார். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.